வணக்கம், நான் டாக்டர் பிரியதர்ஷினி, வரம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபர்டிலிட்டி சென்டர். கர்ப்பிணி பெண்கள் உடலுறவு வைத்துக் கொள்ளலாமா, எப்போ அது சேஃபான டைம் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி கர்ப்பிணி பெண்கள் சேஃபாக உடலுறவு வைத்துக் கொள்ளலாம், இன்டர்கோர்ஸ் இருக்கலாம். ஏன்னா நம்ம கர்ப்பமோ குழந்தையோ கர்ப்பப்பை வாய் அப்படிங்கிற சர்வீஸ் எப்போவுமே க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ உள்ள குழந்தை சேஃபாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது மூலமா குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஸோ எப்போ நீங்கள் உடலுறவு தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டாக்டர் ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. லோ லைங் பிளசண்டா, அதாவது அந்த நஞ்சு கொடி கீழாப்ல ஃபார்ம் ஆயிருக்கு, இல்ல ரெக்கரண்டா ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு, ப்ரீஷியஸ் பிரெக்னன்சி, ரெக்கரண்டா உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜோ இல்ல இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிட்டே இருக்கு அப்படின்னு உங்க டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலரா அட்வைஸ் பண்ணிருந்தாங்கன்னா யூ கேன் அவாய்ட் இன்டர்கோர்ஸ். பட் அதர்வைஸ் எல்லா கர்ப்பிணி பெண்களுமே சேஃபஸ்டா இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் அது இன்னொரு டவுட் கேட்பாங்க, ஜஸ்ட் பிஃபோர் டெலிவரி, அதாவது இந்த மாசத்துல தான் வச்சுக்கணுமா, வச்சுக்க கூடாதா, லாஸ்ட் 3 months வச்சுக்க கூடாது, கண்டிப்பா கிடையாது. லாஸ்ட் 3 months வச்சுக்க முடியுமா, இந்த செமன்ல இருக்க ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன் நமக்கு இன்ஃபேக்ட் டெலிவரி பெயின், நேச்சுரல் நார்மல் டெலிவரி பெயின் வர்றதுக்கே ஒரு காரணமா இருக்கும். ஸோ ஈவன் ஜஸ்ட் பிஃபோர் டெலிவரி வரைக்கும் யூ கேன் சேஃப்லி ஹேவ் இன்டர்கோர்ஸ். அதே மாதிரி நம்ம இன்டர்கோர்ஸ் வச்சுக்கும் பொழுது என்டார்பின்ஸ் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல சுரக்கும். ஸோ அதனால பிரெக்னன்சியுமே ஒரு ஹெல்தி பிரெக்னன்சியா இருக்கும். தேங்க்யூ.